ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபயர் அங்கே டிஸ்பிளேல நீங்கள் பார்க்க முடியும். என்னது இருக்குது? ஃபயர், அக்கினி. சொல்லுங்க சத்தமா, அக்கினி சொல்லுங்க, ஃபயர். ரைட். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது என்னவென்றால் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வார்த்தையை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சில வாரங்களாக பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit, when the Holy Spirit comes, when the பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன நன்மை உண்டாகும், என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, சென்ற வாரத்தில் தியானித்தோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு வல்லமை, வல்லமை சொல்லுங்க, வல்லமை, ஸ்ட்ரெங்த், பலன் நமக்கு கிடைக்கிறது. வல்லமை வருது, பவர் வருது. சொல்லுங்க, பவர். போன வாரம் எத்தனை பேர் பவரா இருந்தீங்க? பவரா இருந்தீங்களா? இன்று நாளிலே அக்கினியின் குறித்து பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நீங்கள், உங்களுக்கு என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அதே கேள்விதான். பரிசுத்த ஆவி வந்தால் என்ன நடக்கும்? வாட் will happen if the Holy Spirit comes? போன வாரம் இதே கேள்விதான். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்? இந்த வாரம் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்? சொல்லுங்க. You will receive fire. சொல்லுங்க. I will receive fire. சொல்லுங்க. I will receive fire. அக்கினியை பெற்றுக்கொள்வீர்கள், அக்கினியை பெறுவீர்கள். ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். எப்படி? ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். என்ன கேள்வினா, நீங்கள் அக்கினி உள்ள கிறிஸ்தவர்களா அல்லது நீங்கள் அக்கினி இல்லாத கிறிஸ்தவர்களா? உங்களை பார்த்தா கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நீங்கள் அக்கினி உள்ள கிறிஸ்தவர்களா, அக்கினி இல்லாத கிறிஸ்தவர்களா? நிறைய விஷயத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அக்கினியா இருக்கிறீங்களா இல்ல அக்கினி இல்லாம இருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன பதிலே வர மாட்டேங்குது? நீங்க அக்கினியா இருக்கிறீங்களா இல்லையாங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேள்வியோட தான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஆண்டவர் நம்மோடு பேச போகிறாரு, ஆரம்பிக்கிறாரு, டிராவல் பண்ணுறாரு நம்ம கூட. நம்ம அக்கினியாக இருக்கிறோமா இல்லையா, இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற குறித்து ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். தேவன் அக்கினியில் நிரம்பி இருக்கிற மனிதர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். எப்படி? எப்படி? பார்த்துதான் வாசிக்கல, வாசிக்கிறதுக்கு என்ன? தேவன் அக்கினியில் நிரம்பி இருக்கிற மனிதர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். ரைட். நம்பர் 2, அக்கினியில் இருப்பவர்கள் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். வாசிங்க. புரியுது என்னன்னு? நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் you will be in fire. நீங்கள் அக்கினியில் இருந்தால் மட்டுமே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க முடியும். ரைட், வாசிங்க. பிசாசு அக்கினி இல்லாத மனிதர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அக்கினி இல்லை அவங்க கிட்ட, அதனால நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு அவசியம் இருக்காது. எந்த மனிதர்கள் அக்கினி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தான் பிசாசு அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுவான். அப்ப அக்கினி இல்லாத மனிதர்களை பற்றி பிசாசுக்கே கவலை இல்லை, அவன் கவலையே பட மாட்டான். யார் மேல அவனுக்கு கவலை இருக்குதுன்னா அக்கினி உள்ளவர்கள் மேலதான் அவனுக்கு கவலை இருக்குது. ரைட். அடுத்தது, அக்கினியை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் பின்மாற்றம் அடைந்து அக்கினியை இழந்து இருக்கிறார்கள். சில கிறிஸ்தவர்கள், சில தேவ பிள்ளைகள் அக்கினியை பெற்றுக்கொண்ட பின்பும், எப்படி? அக்கினியை பெற்றுக்கொண்ட பின்பும் அந்த அக்கினியை இழந்து எப்படி போயிருக்காங்க? பின்மாற்றத்திலே அவர்கள் போயிருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? நீங்க அக்கினி உள்ளவர்களா இருக்கீங்களா இல்லையா? அக்கினியால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட வெதுவெதுப்பாய் போகிறார்கள். என்னது? நான் ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி எப்பயும் வச்சிருப்பேன். கொதிக்க கொதிக்க இருக்கும். வீட்டிலேருந்து வரும்பொழுதே கெட்டிலில் நல்ல கொதிக்க கொதிக்க அதை ஊற்றுவேன். எப்பயுமே
ஒரு 3 பாட்டில் என் கையில் இருக்கும். ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஃப்ளாஸ்க்கு கொதி நிலையில் இருக்கிற தண்ணி, இன்னொரு பாட்டில் ஃபுல்லாக என்னது பச்சை, அதாவது கோல்டு வாட்டர். இப்போ என்ன பண்ணுவேன்னா, இங்கே இருக்கிற என்னுடைய நான் யூஸ் பண்ணுற பாட்டிலில் சர்ச்சுக்கு வந்த உடனே இதில் 1/2 டம்ளர் 1/2 பாட்டில் சுடுதண்ணி கொதிக்க ஊற்று அப்படின்னு பசங்கிட்ட சொல்லுவேன். இதில் பாதி அளவுக்கு என்ன ஊற்றுவாங்க, நல்ல கொதி நிலையில் இருக்கிற தண்ணியை ஊற்றுவார்கள். மீதி அவங்ககிட்ட சொல்லுவேன், என்ன தண்ணி, கோல்டு வாட்டரை ஊற்றி நிரப்பு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ திஸ் இஸ் கால்ட் வெதுவெதுப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. சில கிறிஸ்தவர்கள் சூடாகவும் இருப்பாங்க, சில கிறிஸ்தவர்கள் வெதுவெதுப்பாகவும் இருப்பாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள், அக்கினியில் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட சில நேரங்களிலே எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? ஆமா, சூடு இருக்காது. சொல்லுங்க, சூடு இல்லை, அக்கினி இல்லை, வெதுவெதுப்பான நிலை. தண்ணி குடிக்கணும், இதே மாதிரி தான். வீட்டில் சுடு தண்ணி கொண்டு வந்து, ஐயோ ரொம்ப சூடாக இருக்கு, உடனே என்ன பண்ணு, பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கோல்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணி உடனே அந்த தண்ணி என்ன பண்றோம், வெதுவெதுப்பான நிலைக்கு கொண்டு வருகிறோம். இருக்கீங்களா? வெதுவெதுப்பான நிலைக்கு கொண்டு வருகிறோம். அதுக்கு பேர் தான் சில கிறிஸ்தவர்கள் அக்கினி இருந்தாலும் சில உலக காரியங்கள் உள்ள வரும் பொழுது வெதுவெதுப்பா போயிருது. அக்கினியை கர்த்தர் கொடுக்கிறார், ஆனாலும் சில காரியங்கள் உள்ளே வருகிறபடினால எப்படி போயிருது? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். தேவன் விரும்புகிறது, இயேசு அக்கினியில் நிரம்பிய மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லியிருக்கிறேன். தேவன் விரும்புகிறது யார? வெதுவெதுப்பானவர்களை தேவன் விரும்பல. வெதுவெதுப்பானவர்களை தேவன் தேட வேண்டும் என்று வரவில்லை. தேவன் தேடுகிறவர்கள் யார்? அக்கினி உள்ளவர்கள். சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு சபை என்னன்னா, லவோதிக்கேய சபையை குறித்து பார்க்க போறோம். என்னது? சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்களுக்காக தான் டிஸ்பிளேல எல்லாம் இருக்குது, பார்த்து பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை, வாயை திறந்து. லவோதிக்கேய சபையை குறித்து பார்க்க போகிறோம். லவோதிக்கேய சபை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது அப்படிங்கிறது குறித்து பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல், ரெவலேஷன் சாப்டர் 3 verse 14, 15, 16 வாசிக்க கேட்போமா? லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், யோவான் பத்மு தீவிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த யோவானாட்ட பேசி, சபைகளை குறித்து நான் உனக்கு வெளிப்படுத்துகிறதை நீ எழுது அப்படின்னு ஒரு தீவில போய் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எழுதுற ஒரு மனிதன் தான் இந்த வார்த்தையை எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? உண்மையும். லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆதியுமாய் இருக்கிறவர் ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. எப்படி சொல்லுங்க? ஆதியுமாய் இருக்கிற, சிருஷ்டிகராய் இருக்கிற ஆமேன் என்று சொல்லுகிறவர். ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுங்க. என்னது? ஆமென். ஆமென்னா அப்படியே ஆக கடவது. ஆமென் என்றால் அவரை பற்றி தான் சொல்லப்படுகிறது. ஆமென் என்று சொல்லுகிற வார்த்தை அது என்னது? ஆமென் அப்படி ஆகக்கடுவது என்று சொன்னாலும் அந்த ஆமென் என்பவர் சொல்லுகிறவர். அப்படின்னா ஆமென்னா யாரு? அவரை பற்றி தான் சொல்லப்படுது. அப்ப ஜெபத்தை முடிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மையே சொல்லி தான் நான் ஜெபத்தை முடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் அந்த ஆமென். சொல்லுங்க ஆமென். அப்ப ஆமென் என்பவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்குமே. எப்படி? ஒன்று நீ குளிராயிரு, இல்ல நீ அனலாயிரு. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்குமே.
ஒன்னு குளிர்ல நில்லு, இல்லைன்னா அக்கினியில நில்லு. சபைக்கு வருகிற அக்கினியை பெற்றுக்கொண்டு உலக காரியத்துல இருக்கிறது தவறு. ஓடி போயிரு. ஒண்ணு போறதுன்னா அங்க ஓடி போயிரு, இல்ல இங்க நில்லு. ஆண்டவர் அதான் சொல்றாரு, அப்படிதான் சொல்றாரு. ஒண்ணு இங்க நில்லு, இல்ல அங்க நில்லு. இங்கேயே நின்னுகிட்டு அங்கேயே நிக்கணும்னு நினைச்சீனா உன்னை, அடுத்த வசனம் என்னது, இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி. எப்படிங்க? நீ சர்ச்சுக்கும் வந்துட்டு உலகத்துக்கும் போய் உலகமும் எனக்கு வேணும், சர்ச்சு எனக்கு வேணும் அப்படின்னு நீ இருந்தினா சொல்லுங்க என்னது, வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினா சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? வெதுவெதுப்பு. அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. வெதுவெதுப்பு சொல்லுங்க. வெதுவெதுப்பு, வெதுவெதுப்பு, வெதுவெதுப்பு சொல்லுங்க. வெதுவெதுப்பு, வெதுவெதுப்பா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ குளிரும் இன்றி, சொல்லுங்க, குளிரும் இன்றி, அனலும் இன்றி, அனலும் இன்றி, வெதுவெதுப்பா, வெதுவெதுப்பா சொல்லுங்க. லூக் வாம், லூக் வாம் சொல்லுங்க. ஸ்லைட மாத்துங்கப்பா. லூக் வாம் என்னதுங்க? வெதுவெதுப்பு. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல இருந்து லூக் வாம். அந்த தண்ணி நான் சொன்னேன் தெரியுமா, அந்த தண்ணி மிக்சிங், அந்த மிக்சிங் பண்றது, அந்த தண்ணி மிக்சிங் பண்ணுது. நீ லூக் வாமா இருந்தீனா, முன்னாடி வாங்க வசனத்துக்கு, என்ன பண்ணுவேன் நான்? உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவே. எத்தனை பேர் வாந்தி எடுத்துருக்கிறீங்க? வாமிட் பண்ணவங்க எத்தனை பேர்? எப்படி இருக்கும் வாந்தி வரும் பொழுது? எப்படி நல்லா இருக்குல்ல? வாந்தி வந்தா எப்படி இருக்கும்? அந்த வாமிட் வரும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு ஃபீல் இருக்குமா? இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, நீ அனலாயாவது இல்ல குளிராயாவது நீ இருக்கணும். நீ அனலும் இன்றி குளிரும் இன்றினா நான் உன்னை என்னதுங்க வாந்தி பண்ணி போடுவேன். இந்த வாந்தி வரும்பொழுது அந்த ஃபீலே ஒமட்டும். சில நேரங்களில் வாந்தி வர மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு மிகப்பெரிய அந்த அனுபவிச்சிருக்கீங்களா? அதை உமட்டிட்டு இருக்கும். சில நேரம் கையை உள்ள விட்டு வாந்தி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட இருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க? நானும் நிறைய ட்ரை பண்ணி, ஆனா சில நேரத்தில் வராது. உள்ள இருந்துகிட்டு என்னமோ ஒண்ணு. பீப்புள் ஆஃப் காட் சொல்லுங்க, உள்ள இருந்துகிட்டு என்னமோ ஒண்ணு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற, என்ன எனக்கு செட் ஆகாத விஷயத்தை எதையோ ஒண்ணு நீ செஞ்சிட்டு இருக்கிற, எனக்கு பிரியமில்லாம இந்த சபையின் சரீரத்துக்கு பிரியமில்லாததை நீ செஞ்சிட்டு இருக்கிறபடினால இப்ப எனக்கு ஒமட்டிட்டு வருது. எனக்கு பிரியமில்லாத ஒரு மனவாட்டியாய் நீ நடந்து கொண்டபடினால் எனக்கு இப்போ என்ன பண்ண வருது? சொல்லுங்க, ஒமட்டிட்டு இருக்குது. நான் இப்ப வாந்தி எடுக்க போறேன் உன்னைய. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது வித்தியாசமா இருக்குது. கர்த்தர் வாந்தி எடுத்துருவாராம். லூக்வார்ம் water, once it was hot, after it became lukewarm, cold. அதான் சொன்னேன், ஒரு தண்ணி கொதிநிலையில் இருந்து அது சில நேரங்களில் தண்ணியை மிக்ஸும் பண்ணலாம், சில நேரங்களில் ஒரு டம்ளரில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபேனுக்கு அடியில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சரி. இன்னொரு கேள்வி, எத்தனை பேர் சுடுதண்ணி குடிக்கணும்னு சுடுதண்ணியை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனொன்னு குடிச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்து குடிக்கும்போது சுத்தமாக ஆறி போய் அட என்னடா இதுக்கு பச்சை தண்ணியே குடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல், அப்படிங்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருந்துருக்குது? நேற்று கூட சுடுதண்ணியை டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன், ரொம்ப கொதிச்சுது. சரி ஃபேனுக்கு அடியில் வச்சு கொஞ்ச நேரம் ஆறுனோன்னு எடுத்து குடிக்கலான்னு லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே மெதுவாக கையை வச்சு தொட்டு பார்த்தேன், சூடே. ஆஹா, என்னடா அது, சுடுதண்ணி குடிக்கணும்னு நினைச்சேன், இப்ப பச்சை தண்ணியை தான் குடிக்க வேண்டும். இப்ப திரும்பி என்ன பண்ணு, சூடு பண்ணு. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, when it became cold, அது lukewarm, கோல்டா வந்துருச்சுன்னா, மாறிடுச்சுன்னா
திருப்பியும் சூடு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிறைய நேரம் நம்ம அக்கினியை நம்ம கேட்கறது இல்லை, அக்கினியை பெற்றுக்கொள்வது இல்லை. வாட் இஸ் மீன் பை லூக்வாம்? லூக்வாம்னா என்னது? வெதுவெதுப்பு அப்படின்னா என்னது? என்னதுங்க வெதுவெதுப்புனா என்ன? நீ அனலுமின்றி குளிருமின்றி நீ இருக்கிறபடினால், எப்படி? நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால், நீ லூக்வாமா இருக்கிறபடினால். ஸோ வாட் இஸ் மீன் பை லூக்வாம்? லூக்வாம்னா என்னது? யூ கம் டு சர்ச் பட் யூ won't do anything, nothing. லூக்வாம்னா என்ன? வெதுவெதுப்புனா என்ன? சர்ச்சுக்கு வருவீங்க, ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. சர்ச்சுக்கு கடமைக்கு வருது, ஆனால் சர்ச்சுக்கு உங்களுக்கு சம்பந்தம். திஸ் இஸ் கால்ட் லூக்வாம். யூ கம் டு சர்ச் பட் யூ won't pray. நீங்க சபைக்கு வருவீங்க, ஆனால் நீங்க ஜெபமே என்ன? சத்தம் வரல. யூ கம் டு சர்ச் யூ won't read the Bible. நீங்க சபைக்கு வருவீங்க, ஆனால் பைபிளை எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க? நேற்று முந்தா நேற்று டெய்லியும் போன வாரம் ஃபுல்லாக கையை தூக்க பார்க்கலாம். தூக்குங்க, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். டெய்லி பைபிள் வாசித்தவங்க, மற்றவங்களாம் லூக்குவாம். டெய்லி வாசிக்காதவங்களாம் கர்த்தர் வாந்தி பண்ணிடுவார். டெய்லியும் பைபிள் வாசிக்காதவங்க வெதுவெதுப்பு கிறிஸ்தவன். வெதுவெதுப்பு கிறிஸ்தவன். உன்னை நான் வாந்தி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். You come to church, you came to church, but you did not read the Bible. நீ சபைக்கு வந்துட்ட, ஆனா வெதுவெதுப்பா இருக்கிற. நீ குளிரா இருக்கிறியா, அனலா இருக்கிறியா? சர்ச்சுக்கு முன்னாடி, தேவனுக்கு முன்னாடி அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் லூக்வாம், உன்னை வெதுவெதுப்பா இருக்கிற அப்படின்னா I will vomit you. எப்படி புரியுதா உங்களுக்கு என்னன்னு? You come to church because we have need. தேவைக்கு தான் சர்ச்சுக்கு வரீங்க. உங்களுக்கு தேவைன்னா சர்ச்சுக்கு வரணும், உங்களுக்கு தேவைன்னா பாஸ்டர் வேணும், உங்களுக்கு தேவைன்னா பாஸ்டருக்கு உடனே ஃபோன் பண்ணுவீங்க. இல்லைனா this is called சத்தம். இப்ப சத்தம் இனிமேல் குறைஞ்சிரும். சொல்லுங்க, this is called lukewarm. இங்க தானே இருக்கீங்க. this is called வெதுவெதுப்பு. You came to church and you will sleep here. You came to church and sit here. You will sit here. பராக்கு பார்த்துட்டே தூங்குறது. This is called lukewarm Christian. இதுதான் வெதுவெதுப்பான கிறிஸ்தவன். ஒன்று நீ அனலாயிரு, இல்லை குளிராயிரு. சர்ச்சுக்கு வந்து தூங்குறதுக்கு வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம், காலையில் ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காரணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையாக நைட்டு ஒழுங்காக தூங்கணும். அப்போ தான் தேவ சமூகத்தில் வந்து தூங்காமல் உட்கார்ந்துருக்க முடியும். We pray because என்னது? We have needs. என் தேவைக்கு மாத்திரம் கண்ணு திறந்துடும், மற்ற நேரம்லாம் கண்ணு திறக்காது. lukewarm Christian. lukewarm Christian pray because they have needs. வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய தேவைக்கு மாத்திரம் ஜெபிப்பார்கள் விழித்திருந்து. மற்றதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டான். டெய்லி ஜெபம் பண்ணு, இல்லை பண்ண மாட்டேன். எனக்கு சுகம் வேணும் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. பாஸ்டர் என் தேவை சந்திக்கணும், ஜெபம் பண்ணு. டெய்லியும் ஜெபம் பண்ணும். ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கிறோம்? என்ன சத்தம் வரல? ஆண்டவரை உணரும்படி அவர்கள் ஜெபிப்பதில்லை. என்னது? ஆண்டவரை சத்தமா சொல்லுங்க, வசனம் அதை பார்த்து படிங்க. ஆண்டவரை உணரும்படி ஜெபம் பண்றது இல்லை. எப்படி? உணரும்படி ஜெபம் பண்ணல. ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு அவர்கள் ஜெபிப்பதில்லை. சொல்லுங்க, யாரோட இணைஞ்சிருக்கணும்? அவரோட தானே இணைஞ்சிருக்கணும். அதுக்கு தானே சபை, அதுக்கு தானே ஆண்டவர், அதுக்கு தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். அடுத்தது, தேவைகளுக்காகவே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தேவை என்ன? தேவை
இந்த தேவை, அந்த தேவை, அந்த தேவை, இந்த தேவை, எப்பயுமே தேவைகளுக்காகவே ஜெபிக்கிறது. இன்னொரு ஒரு குரூப்பு வழக்கத்திற்காக அவர்கள் ஆலயத்துக்கு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா மற்றவங்க பார்வையில் மற்றவங்க கேட்பாங்க ஏன் வரலன்னு, பாஸ்டர் கேட்பார் ஏன் வரலன்னு. வழக்கத்துக்காக, இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக சிலர் வருகிறார்கள். அடுத்தது வெதுவெதுப்பான மனிதர்கள் மூலம்தான் பிரச்சனையே. என்னது? வெதுவெதுப்பான மனிதர்கள் மூலமாக தான் பிரச்சனை. அக்கினியா இருக்கிறவன் பிரச்சனை பண்ண மாட்டான். சொல்லுங்க, சத்தம் சத்தம் சத்தம். அக்கினியா இருக்கிறவன், சத்தமா சொல்லுங்க, அக்கினியா இருக்கிறவன் பிரச்சனை பண்ண மாட்டான். எவன் பிரச்சனை பண்ணுவான்? வெது வெதுப்பா இருக்கிறவன் தான். ஏன்னா அனலும் இல்லை குளிரும் இல்லை, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நடக்கிறது தெரியாமல் இருக்கிறபடினால திடீர்னு கண்ணை திறந்து பார்த்து ஐயோ அப்படின்னா ஒன்றும் பதறாத எல்லாம் சாவலை, எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெளிவே வரும். சிலர்லாம் வெது வெதுப்பான கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினால பிரச்சனை அவங்கனால தான். என்ன சபை சொல்லுது புரியாது, ஏன்னா வெது வெதுப்பில் இருக்கிறான். அக்கினி இல்லை அவனுக்குள்ள. பாஸ்டர் என்ன பேசுகிறார் புரியாது, அவன் அக்கினி இல்லை, வெது வெதுப்பு. பாஸ்டர் என்ன கண்டோட சொல்றார், பிரசங்கம் புரியல, ஏன்னா அவன் வெது வெதுப்பு. எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வர, அது கொட்டிக்கிட்டு தான் கிடைக்கிறேன், குப்பை கொட்டுறேன், ஆனாலும் வெது வெதுப்பு. ஏன்? எனக்கு புரியல, எனக்கு புரியல, எனக்கு புரியல. ஏன்? அக்கினியா இல்லை. இன்னும் சிலர் எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்படிப்பட்ட வெதுவெதுப்பான நிலையில நீங்க இருக்கிறீங்க நீங்களே பாருங்க. ஜப குறிப்பு எனக்கு எடுக்க தெரியலங்கிறீங்க, வெதுவெதுப்பான கிறிஸ்தவன். எப்படி ஜபம் நடத்த முடியாதுன்னு சொல்றீங்க, வெதுவெதுப்பான கிறிஸ்தவன். அக்கினி இருக்குதா உனக்குள்ள? இல்ல. People of God, வேதத்தில் தேவன் பயன்படுத்திய மனிதர்களை பாருங்கள். யார் யாரு? எலியா, அவர் அக்கினியாக இருந்தார். எலிசா, அவர் அக்கினியாக இருந்தார். மோசே தேவனுக்காக பார்த்து படிங்க, என்னது? அக்கினியாக இருக்கிறார். யோவான் ஸ்நானகர் ஆண்டவருக்காக. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. இன்னும் வேதத்தில் அநேகரை பார்க்கலாம். மாற்றத்தை உண்டாக்கினவர்கள் எல்லாம் அக்கினியில் நிரம்பினவர்கள் தான் இருந்தார்கள். மோசே கிட்ட அக்கினி இருந்துச்சு, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட அக்கினி இல்ல. ஹலோ பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனங்கள் இருக்கீங்களா? மோசே கிட்ட அக்கினி இருந்துச்சு, ஆனா மோசே வழி நடத்தின ஜனங்கிட்ட அக்கினி இல்லை. முறுமுறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், தேவை. சோறு வேணும், சோத்து வாங்கி கொடு ஆண்டவர்ட்ட. தேவை, when they need, they ask God. அவர்கள் தேவை இருக்கும் பொழுது மட்டும் தேவனை பார்ப்பாங்க, மற்றெல்லாம் கன்று குட்டி பின்னாடி போயிடுவான். மோசே சொல்றதை கேட்கவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு சொல்லுங்க, அவனுக்கு அக்கினி இல்லை, அக்கினியா இருக்கணும்னு விருப்பம் இல்லை. அவனுக்கு அக்கினியா இருக்கணும்னு விருப்பம் இல்லை. அனலின்றி வாழ்வதென்ன வாழ்வு, அனலாக எரிய செய்யுமே. அனலின்றி வாழ்வதென்ன வாழ்வு. மோசே கிட்ட அனல் இருந்துச்சு, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சத்தமா சொல்லுங்க, அக்கினி இல்ல, அக்கினி இல்ல. அக்கினி இல்லாதவன் இல்லாதனால தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்குள்ள அக்கினி இருந்துச்சுன்னா குறை பேச மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அக்கினி இல்லை, அதனால தேவனை பற்றி குறை சொல்லிட்டே உட்கார்ந்துருக்கான். ஜபம் இல்லாத வாழ்க்கையில் அக்கினி இருக்காது. எதுங்க? எவ்வளவு நேரம் ஜபம் பண்றீங்க? நீங்க தான் முடிவு எடுக்கணும், நீங்க தான் ஆண்டவர்ட்ட சொல்லணும். எனக்கு ஜபம் பண்ண தெரியாது பாஸ்டர் அப்படின்னா சத்தியமா
ஆண்டவருடைய வாந்தி பண்ணுறதுக்கு he is ready to vomit you. ஆண்டவர் வாந்தி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அவர் எப்போ வேணாலும் வாந்தி பண்ணிடுவார் நம்மளை. ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லை? அக்கினியின் ஜெபம் இல்லை. நம்முடைய கிரியைகளினாலே அக்கினியை அவிழ்த்து போடுகிறோம். எப்படி? யாரால? சொல்லுங்க. என்னுடைய கிரியைகளினாலே எனக்குள்ளே தேவன் கொடுத்த அக்கினியை நான் அவிழ்த்து போடுகிறேன். புரியுதா? எதையாவது ஒன்று செய்கிறது, இருக்கிற அக்கினியெல்லாம் போயிடும். தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்கிறது, இருக்கிற அக்கினியெல்லாம் போயிடும். இப்போ நம்முடைய கிரியைகளே நம்முடைய அக்கினியை, நமக்குள்ள இருக்கிற அக்கினியை இல்லாமலாக்குகிறது. நம்முடைய சில கிரியைகள் நமக்கே தெரியாமல் நமக்குள் இருக்கிற அக்கினியை அவிழ்த்து ஓடுகிறது. எதுக்கு அல்லேலூயா? கிரியைகளை அவிழ்த்து போடுறதுக்கு அல்லேலூயாவா? என்ன நான் வாசித்தேன்? நம்முடைய சில கிரியைகள் நமக்கே தெரியாமல் நமக்குள்ள இருக்கிற அக்கினிய அவிழ்த்து போடுறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் I am in fire அப்படின்னு. ஆனா நமக்குள்ள இருக்கிற கிரியை ஏற்கனவே ஃபயர. சொல்லுங்க, ஃபயர. நெருப்பு பிடிச்சிருச்சு, உடனே என்ன பண்ணுவாங்க? ஃபயர் சர்வீஸுக்கு கூப்பிட்றான். ஏன் நெருப்பு எரிஞ்சா ஃபயர் சர்வீஸுக்கு கூப்பிட்றான்? ஏன் நெருப்பு எரிஞ்சா தண்ணி எடுத்து ஊற்றணும்னு ஊற்றுறாங்க? விட்டுற வேண்டிதானே? அது எரிஞ்சு அதே தானே அணைஞ்சிருட்டுன்னு விட்டுற வேண்டிதானே? சொல்லுங்க. அதுவே எரிஞ்சு தானே அணைஞ்சிருட்டுன்னு விட்டுருவாங்களா? நெருப்பு, ஃபயர், தீ அப்படின்னு என்னது? முதல்ல தண்ணி தான் கை ஓடுது. ஏன்? அந்த அக்கினி பத்துச்சுன்னா இருக்கிறது எல்லாத்தையும் பொசுக்கி தள்ளாம அது நிறுத்தாது. ஆனால் நிறைய நேரம் நமக்குள்ள இருக்கிற அக்கினியை நம்முடைய கிரிகளினாலே நம்ம பொசுக்கிட்டு இருக்கிறோம். ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டு அப்பப்போ அணைச்சிடுறது. தேவ வசனத்தை கேட்காதபடிக்கு தேவ வசனத்தை விட்டு விலகி போகிறனால அக்கினியை அவிழ்த்து போடுகிறோம். ஜபம் ஜீவியம் சரியாக இல்லாதபடினாலே அந்த ஃபயர், எனக்குள்ள இருக்கிற ஃபயர் அணைக்கப்படுகிறது. எனக்கு தெரியாமலே எனக்குள்ள இருக்கிற நெருப்பு அணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சில கிரியைகள் மூலமாக. தேவனுக்கு தெரியுமா நான் அக்கினி இல்லாமல் இருப்பது? சொல்லுங்க. தேவனுக்கு தெரியுமா நான் அக்கினி இல்லாமல் இருப்பது? தெரியும். அங்க ஓடுறேன் கீழே பதிலும் தெரியும். He knows everything. He knows everything. நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன் தெரியுமா? 15 வசனம் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகள் நமக்குள்ளே அக்கினி இருக்கிறதா இல்லையா என்று வெளிக்காட்டிவிடும். சில பேர்த்தோட முகரக்கட்டையை பார்த்தாவே தெரிஞ்சுன்னு இது நல்ல ஆவியா இல்லை கெட்ட ஆவியான்னு அந்த கிரியைகளை வெளிப்படுத்திடும். அக்கினி இல்லை என்றால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நமக்கு தான் பிசாசுக்கு நமக்கு தான் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஏன்னா அக்கினி இல்லை. அதனால அவனுக்கு எனக்கும் நானும் அவனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். எப்படி? என்ன அமைதியாக இருக்கீங்க? மத்தேயு 3 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம்.
வாசிங்க. மனம் திரும்பலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் நல்லா கவனிங்க அந்த வார்த்தை. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் என்ன தெரியுமா? ஐயா, நான் உங்களை தண்ணியில முக்கி எடுத்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன் இருந்தவர், அவர் உங்களை தண்ணியில முக்கி எடுக்க மாட்டாரு. எதுல முக்கி எடுப்பாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் அக்கினியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க இந்த வார்த்தையை. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அப்ப இரண்டாம் ஒரு ஞானஸ்தானம் இருக்கிறது. என்ன புதுசா பாஸ்டர் ஏதோ சொல்றாரு, கள்ள உபதேசம்லாம் பேசல, தப்பா நினைச்சுக்காதீங்க. பாஸ்டர் ஏதோ கல்ட்டா மாறிட்டார் போல. முதல் ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்? தண்ணி ஞானஸ்தானம். இரண்டாவது ஞானஸ்தானம் என்ன? பரிசுத்த ஆவியின் அக்கினி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப ஒரு மனிதன் தண்ணியினாலே ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு அப்படியே டிராவல் பண்ண முடியாது. அந்த மனிதன், அந்த மனுஷி தேவனுக்குள்ளாக நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று இந்த அக்கினியினாலே நிரப்பப்பட வேண்டும். இல்லை என்றால், நான் அலனும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் என்னை வெது லூக்குவாம் மாதிரி கர்த்தர் என்ன வாந்தி பண்ணி போட்டுருவாரு. ஸோ நான் எதுல ஞானஸ்தானம் பெறணும்? மக்களே இருக்கீங்களா? எதுல ஞானஸ்தானம் பெறணும்? சத்தமா சொல்லுங்க. அக்கினி, அக்கினி, சத்தமா சொல்லுங்க. ஃபயர், ஃபயர். அக்கினியை யாராலும் ஒளித்து வைக்க முடியாது. நெருப்பை யாராவது ஒளிச்சு வைக்க முடியுமா? சொல்லுங்க. நெருப்பை ஒளிச்சு வைக்க முடியுமா? அப்படி கொளுத்தி வச்சோம்னா உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை யாராலும் ஒளிச்சு வைக்க முடியுமா? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். லவோதிக்கேயா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மிஸ்கான் மினிஸ்ட்ரீஸ், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். மிஸ்கான் சபையில் இருக்கிற மக்களே, உங்க ஒவ்வொருத்தருடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களே, தேவ பிள்ளைகளே, உங்கள் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அக்கினியை யாராலும் ஒளித்து வைக்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற அக்கினியை எந்த மனிதனாலும் எதினாலும் ஒளித்து வைக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி மற்றவர்களுக்கு சொல்லாமலே, சொல்லுங்க, 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 சத்தமா தெரியும். எனக்குள்ள இருக்கிற அக்கினி, பாஸ்டர் உங்க மூஞ்சியை பார்க்கவே முடியல, உங்க மூஞ்சி நெருப்பா இருக்குது அப்படிங்கிறான். என்னை நேரில் வந்து பார்த்தானா? ஆன்லைனில் பார்க்குறேன்னு சொல்கிறான். எது? ஃபோன் மூலியமாக பார்க்குறேன்னு சொல்கிறான். உங்களை ஃபோனில் பார்த்தாவே உங்கள் மூஞ்சி நெருப்பாக தெரியுது. அக்கினியை ஒருவன் சொல்லாமலே அவனுக்கு அல்லாஹ் இருக்கிற அக்கினி என்னன்னு வெளிப்படும். Read that word, read that word, read that line. அந்த லைனை படிங்க. Come on, read that word. சபை, சபை எப்படி இருக்குது? இப்பொழுது அக்கினி இல்லாத சபைகளாக மாறிவிட்டது. சத்தம் ஏன் வரல? இப்ப புரியுதா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் சபைகள் அக்கினியா இருந்தது. இன்றைக்கு சபைகள் அக்கினியை இழந்து விட்டது. லவோதிக்கேய சபையை போல அக்கினி இல்லாத சபைகளாய் மாறிவிட்டது. அக்கினி இல்லாத விசுவாசிகளாய் மாறிவிட்டார்கள் சபை. கர்த்தர் சொல்றார், என்ன தெரியுமா சொல்றாரு? நீ அக்கினி இல்லாம இருக்கிறியா? 17 வசனத்தை வாசிங்க. 17 வெளிப்படுத்தல், அங்கதான் இருக்கிறேன். 17 3:17 வாசிங்க. நீ நிர்பாக்கியமுள்ளவனும், நீ நிர்பாக்கியமுள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல். என்னது? என்னதுங்க? நீ வாக்கியம்னா பாக்கியமோ
ஓ அதுல நிர்பாக்கியம்னா ஓஹோ ஏதோ அவார்டு கொடுக்குறாங்க போல, நிர்பாக்கியம்னு இருக்கிறதுல கேவலமா சொல்றது தான் நிர்பாக்கியம் சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன தெரியுமா ஆங்கிலத்துல? ரட்சிடு. சொல்லுங்க, யூ ஆர் ரட்சிடு, கேவலமா அப்படின்னு அர்த்தம். நிர்பாக்கியம். அடுத்தது என்னது? பரிதபிக்க. மிஸ்ரபிள். யூ ஆர் மிஸ்ரபிள். சொல்லுங்க, மிஸ்ரபிள். நீ பரிதபிக்கப்பட்டவனும். எப்படி? பரிதாபமா இருக்கிறீங்கப்பா, மொக்கையா இருக்கிறீங்க. சொல்லுங்க, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல மொக்க வாங்கினியா? சொல்லுங்க, மொக்க வாங்கினியா? மொக்கையா தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லாம சொல்றார் ஆண்டவர். அடுத்தது என்னது? தரித்திரன். யூ ஆர் புவர். அடுத்தது என்னது? குருடன். யூ ஆர் பிளைண்ட். அடுத்தது நீ நிர்வாணியமா இருக்கிறதை யூ ஆர் நெக்கட். நல்லது சொல்றார் ஆண்டவர், நல்லது சொல்றார் ஆண்டவர். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்றோம்? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் கர்த்தர் எங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார் தெரியுமா? எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தந்து விட்டா. கிளியிலும் கிழிச்சிட்ட நீ அப்படின்னு என் மனசுல சொல்லணும்னு தோணும். சொல்லாம இருக்கிறவன் தான் பாஸ்டர். சில நேரம் சில விசுவாசி சொல்றதை கேட்கும் பொழுது உள்ளுக்குள்ள எனக்கு வேற மாதிரி ஒமட்டிட்டு வரும், வாந்தி எடுக்கணும்னு தோணும். அந்த வாந்தியை உள்ள நானே அமுக்கி போய் வீட்டில் போய் எனக்கு வாந்தி எடுத்துக்குவேன். பேசினா பாரு, நல்லா பேசினேன், கீழே இழின்னு கிழிச்சேன். இவன் ஜபமும் பண்ணுறதில்ல, வேத வாசிப்பு இல்லை, ஆவிக்குரியது இல்லை, அக்கினி இல்லை. ஆனால் இவன் எங்கிட்டே வந்து பாஸ்டர் நாங்கள் ஜபித்தோம், கர்த்தர் எங்கள் ஜபத்துக்கு பதிலை தந்தா. என்னடா ஜபம் பண்ண? உனக்குள்ள ஜபமே இல்லையே. நீ என்ன நடிப்பு நடிக்கிற? பாஸ்டருக்கு முன்னாடி வந்து நடிச்சு, தேவனுக்கு முன்னாடி நடிச்சு, என்னது எனக்கு ஒரு குறையுமே இல்லையே, எனக்கு ஒரு குறையுமே இல்லையே. நீ குறை உள்ளவனா இருக்கிற, ஆனால் மற்றவருக்கு முன்பதாக குறை உள்ளவன் என்று சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ யூ ஆர் ரட்சடு. ஸ்லைட மாத்து. யூ ஆர் ரட்சடு, யூ ஆர் மிசரபிள், you are poor and you are blind and you are naked. எப்படி? நிர்வாணியா இருக்கிறது தெரியலையா உனக்கு? read that verse 18 வாசிங்க. ஸ்லைட பாத்துப்பா. 18 வாசிங்க. நான் இப்ப என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரு குறையுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட. நல்லா கவனிங்க, என்னது? நெருப்பிலே, அக்கினியில. சொல்லுங்க மக்களை, சொல்லுங்க, அக்கினியில புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு சொல்லுங்க வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே. யார்ட்ட வாங்கு? என்னிடத்திலே. சொல்லுங்க. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய அவலட்சணம் மறைக்கப்படணுமா? உன்னுடைய அனல் இல்லாமல் இருக்கிறியா? You come and ask me, I will give and cover you with a fire அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. உனக்கு வஸ்திரத்தை தரேன். எப்படி? ரதத்தின் மேலே ஏற்றிக்கொண்டு போகிற அக்கினியின் வஸ்திரத்தை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவன் he is a solution giving God. சொல்லுங்க, என்னது சொல்யூஷன்? என்னது? தீர்வு சொல்லுகிற தேவன். குறையா இருக்கிறியப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்கிட்ட வா, உன் குறையெல்லாம் நான் மாத்துறேன். ஆமா பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எவனா சொல்றானா? ஒருத்தர் ஒத்துக்க மாட்டான். தேவனுக்கு முன்பதாக ஆமா ஆண்டவரே நான் மீறிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவதற்கு வாய் வரமாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிற, யூ ஆர் ரிச்சடு. நீ பரிதவிக்கப்பட்டவனா இருக்கிற, யூ ஆர் புவர், மிசரபிள். நீ குருடனா இருக்கிற, நீ நிர்வாணியா இருக்கிற. ஆனா நீ சொல்றது என்னது? எனக்கு ஒரு குறையும் இல்லையே.
நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அக்கினியாக இருக்கிறோம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய நேரம் நமக்குள்ள அக்கினி. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே அக்கினிலே புடப்பட்ட பொன்னையும் நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் வெளியில தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் எங்க வந்து கேளு, வஸ்திரத்தை பார்த்து சொல்லுங்க, எங்க வந்து கேளு, என்னிடத்துல வந்து வாங்கிக்கோ. இப்ப ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ நேரா வந்து கேட்க வேண்டியது யாரு? ஆண்டவர்கிட்ட. பேச வேண்டியது அங்க சபையில் ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசுறது இல்லை. எல்லா விஷயத்தையும் பாஸ்டர்கிட்ட சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியது மட்டும்தான் சொல்லணும். ஒரு சொல்லுது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்து, நம்ம சர்ச்சில் தான், வேற எங்கேயும் பேசலை, என்ன சொல்லுது, எல்லாத்தையும் பாஸ்டர்கிட்ட எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பாஸ்டர்கிட்ட வந்து முக்கியமானது மட்டும்தான் சொல்லணும். கர்த்தர் சொல்லுவார், முக்கியமான நேரத்தில் மட்டும் உனக்கு உதவி செய்கிறேன், மற்ற எல்லா நேரமும் நான் உன்னை கைவிட்டுட்டா. வா, நீ எங்கிட்ட வா, எங்கிட்ட வர சொல்ல ஆண்டவர் சொல்றார். எங்க வர சொல்றாரு? கம் டு மீ. சொல்லுங்க, எதுக்கு? சொல்யூஷன் கிவிங் காட். சொல்லுங்க, என்னது? தீர்வை கொடுக்கிற தேவன். என்ன தீர்வு கொடுக்கிறார்? வாசிக்கலாமா? 19ஆம் வசனத்தை வாசிங்க. தீர்வு, அவருடைய தீர்ப்பு என்ன? நான் நேசிக்கிறவர்களோ, நான் நேசிக்கிறவர்களோ, அதான் 3:19. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ரெவலேஷன் 3:19 என்ன சொல்லுது? நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணு? மனம் திரும்பு. மனம் திரும்புற வழியை பாரு. எப்படி? ஜாக்கிரதையா இருக்கு. சொல்லுங்க, இப்ப சொல்யூஷனை கொடுக்கிறாரு. என்ன சொல்யூஷன் தெரியுமா? நீ என்கிட்ட வா, நீ என்கிட்ட வா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஆதரிக்கிறேன், உனக்கு அக்கினி இல்லாம இருக்குது, நீ அனல் இல்லாம குளிர் இல்லாம இருக்கிற, நீ என்கிட்ட வா, உன்னை நான் அனலா மாற்ற விரும்புகிறேன், நீ மனம் திரும்பு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். புரியுதா? புரியுதுங்களா? சொல்யூஷன் கொடுக்காத தேவன் அல்ல என்னுடைய தேவன். ரைட். அடுத்தது பைபிள்லயே ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் வசனம் என்ன தெரியுமா? பைபிள்லயே வெரி ஃபேமஸ் பைபிள் வேர்ஸ் 20 வாசிங்க. என்னது? 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடனே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். சரி, இந்த வசனம் யாருக்கோ ஒரு புதிய நபர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு சொல்லப்பட்டது போல, புதுசாக இப்போதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசி போல, அதனால அவங்களுக்கு சொல்லப்பட்டது போல இல்லை. இது யாருக்கு திரும்ப சொல்லப்பட்டது? லவோதேக்கியா சபை. இது யாருக்கு சொல்லப்பட்டது? லவோதேக்கியாவோட விசுவாசிகளுக்கு. இது யாருக்கு சொல்லப்பட்டது? லவோதேக்கியா சபையில் இருக்கிற மக்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இது புதுசா வரவங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு இருந்து அக்கினியில இருந்து அக்கினியை இழந்தவன், அக்கினி இல்லாதவன், இப்படி தாறுமாறா ஓடிட்டு இருக்கிறவன், வெதுப்பெதுப்பா இருக்கிறவன், இவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சபையே சொல்லுங்க, சபையே உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கதவை தட்டுற, என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தீனா, சபையே நான் உனக்குள்ள வந்து
நான் உன்னோட சாப்பிடுவேன். கர்த்தர் விரும்புகிறது வேற எதையும் கேட்கல. நீ கதவை திறந்தீங்கன்னா உன்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன்? The fire in us was initiated by God. அதாவது இந்த ஃபயர், அந்த அக்கினியானது தேவனால தான் துவக்கப்படுகிறது. இனிஷியேட்டட் பை காட். அந்த அக்கினியை துவக்கி வைக்கிறவரே அவர் தான். சொல்லுங்க, அந்த அக்கினிய ஃபயரை எழுப்புகிறவரே அவர் தான். சொல்லுங்க, அந்த அக்கினியை எழுப்புகிறவரே அவர் தான். சரி, எப்படி அவர் எழுப்புறாருன்னு பார்க்கலாமா அந்த அக்கினியை? லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லெவிட்டிகஸ் சாப்டர் 9 verse 24. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆராவரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். ரைட். இங்கே நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு அவர்களை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து அந்த சீனாய் வனாந்தரத்தில் நெகவல கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலயத்தை டெம்பரவரி ஒரு சர்ச்சை கட்டணும்னு சொல்றார். அதுக்கு பேர் என்னது? டெம்பரவரி சர்ச்சுக்கு பேர் என்ன? ஆசரிப்பு கூடாரம். சொல்லுங்க, டேபர்நாக்கல். சத்தமா சொல்லுங்க, டேபர்நாக்கல். மிஷ்கான் மினிஸ்ட்ரிஸ். மிஷ்கான் என்ன தெரியுமா? மிஷ்கான்னா ஆசரிப்பு கூடாரம், தெய்வீக கூடாரம் அர்த்தம். என்னதுங்க? நம்ம சர்ச்சுடைய பேர் என்ன? மிஷ்கான், தெய்வீக கூடாரம். சொல்லுங்க. எஸ், இட்ஸ் கால்ட் டேபர்நாக்கல். என்னது? தெய்வீக ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப தேவன் வாசம் பண்ணுகிற இடம் ஆலயத்தில் who is initiating the fire? அந்த நெருப்பை, அந்த அக்கினியை யார் துவங்குகிறார்? அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் வந்து இறங்கிருச்சு. எங்க இருந்து வந்துச்சு? மோசே தீப்பெட்டி எடுத்துட்டு வந்து கொளுத்துப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. அங்க யாராவது தீப்பெட்டி யூஸ் பண்ணாங்களா? தீப்பெட்டி யூஸ் பண்ணாங்களா? இல்ல. நெருப்பு கட்ட இல்ல. இப்ப அக்கினிய யார் எங்க இறக்குறா? தேவனுடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் வந்து இறந்த சர்வாங்க தகனபலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. That fire fired everything. எரித்து விட்டது. இந்த அக்கினி மேலிருந்து வரத பார்த்த உடனே the people of Israel, என்னது, ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது கத்தி கூச்சலிட்டு என்ன பண்ணானா? முகங்குப்புற விழுந்துட்டான். வாய், அந்த அக்கினிக்கு அவ்வளவு பவர், அந்த அக்கினிக்கு அவ்வளவு வல்லமை, அந்த அக்கினிக்கு அவ்வளவு, அந்த அக்கினியை எவனாலையும் தாங்க முடியல. அந்த அளவுக்கு அந்த அக்கினியானது ஜனங்களை நடுங்க வைத்தது. முகங்குப்புற விழுகிறான். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Leviticus chapter 6 verse 13. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். என்னதுங்க? சொல்லுங்க, எப்போதும். அடுத்த லைன், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. That fire continuous-ஆ, சொல்லுங்க, கண்டினியூஸா எரிஞ்சுக்கிட்டே கிடக்கணும். அந்த நெருப்பு, அந்த அக்கினி ஒருபோதும் என்ன ஆகக்கூடாது? அவிழ்ந்து போகக்கூடாது. மக்களே, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற அக்கினி டெய்லி எரிஞ்சிட்டு இருக்குதா? நான் கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொல்லுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் அக்கினி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா அல்லது அக்கினி இல்லாமல் இருக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் 24 hours into 7, 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாளும், மேபி லீப் இயராக இருந்தாலும் எரியணும். 366 டேஸாக இருந்தாலும் எரியணும். அது எரிஞ்சுக்கிட்டே கிடக்கணுமே தவிர அது ஒருபோதும் அணைய
கூடாரம். வசனம் சொல்லுது அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. அப்ப எனக்குள்ள இருக்கிற அக்கினியை கர்த்தர் கொளுத்து விட்டு, who is initiated the fire? God initiated the fire in the tabernacle. ஆண்டவர் அந்த அக்கினியை, அந்த நெருப்பை கூடாரத்துக்குள்ள, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எழுப்பி கொளுத்தி போட்டுட்டாரு. இப்ப அந்த அக்கினி இரவும் பகலும் எல்லா நாளும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அந்த அக்கினி நீக்கவே கூடாது. மேபி ஜனங்கள் தூங்குவாங்க, ஆனா அது தூங்காது. ஜனங்கள் பாளையம் இறங்குவார்கள், அது இறங்காது. ஜனங்கள் கூடாரத்தை கட்டிட்டு போவாங்க, அக்கினி எரிஞ்சிட்டு தான் இருக்கும். வேற இடத்துக்கு போய் பலிபீடத்தை கட்டினாலும் ஆண்டவரே, நான் எவனும் வேற இடத்துல கொளுத்திலாம் போட முடியாது, ஆண்டவரேன்னு கூப்பிட்டா, ஏய் இரு நான் தான் கொளுத்துவேன் அக்கினியேன்னு கர்த்தர் வானத்திலிருந்து இறக்குறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ வரைக்கும் டெம்பரவரி சர்ச்சில் அக்கினியை கர்த்தர் இறக்குறார். என்னது டெம்பரவரி சர்ச்? எது? ஆசரிப்பு கூடாரத்தில் அக்கினியை கர்த்தர் இறக்கினார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாதி பேர் இல்லை, முக்காவாசி இல்லை, முழுசா செத்துட்டான். எங்க? ஒரு பயம் கூட எதுக்குள்ள போல? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள போல. 2 பேர் தான் போனான். இப்போ இஸ்ரவேல் சந்ததி மட்டுமே போகிறது, குழந்தைகள் மட்டுமே போகிறார்கள். அவர்கள் அங்கே போய் அவர்கள் வாழும் பொழுது, சந்ததியை வாழும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, டெம்பரவரி சர்ச் முடிஞ்சிருச்சு, பெர்மனன்ட் சர்ச்சை கட்டு. சொல்லுங்க, என்னது அப்படி? என்னது? எப்பொழுதும் நிலை நிற்கிற தேவாலயத்தை நீ கட்டணும் அப்படின்னு தாவீதுகிட்ட ஆண்டவர் சொன்னார். ஆனால் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் தாவீதின் மூலமாய் நிறைவேற்றாமல் தன்னுடைய மகனாகிய சாலமோன் மூலமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். டெம்பரவரி சர்ச் சேஞ்ச்டு டு பெர்மனன்ட் சர்ச். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். ஆலயத்தை அவன் கட்டுறான். எப்படி? யாரு கட்டுறா? சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டான். இப்ப இந்த ஆலயத்துல யாரு நெருப்பை கொளுத்தணும்? சாலமோன் தானே கொளுத்தணும். ஆலயத்தை கட்டின மனிதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தானே கொளுத்தணும். இப்ப கட்டியாச்சு, டெம்பரவரி சர்ச் இல்ல, பெர்மனன்ட் சர்ச்சை கட்டியாச்சு. கட்டி முடிச்சோன்னு சாலமோன் எப்பா பெரிய லைட்டரா எடுத்துட்டு வா, தேவ ஆலயத்தை நான் தான் கட்டி முடிச்சிருக்கிறேன், அதனால இந்த தேவாலயத்துல அக்கினியை நான் தான் கொளுத்தி விட்டு எரிய வைக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல முடியாது. அங்க பெர்மனன்ட் சர்ச்சா இருந்தாலும் சரி, டெம்பரவரி சர்ச்சா இருந்தாலும் சரி, என்ன சர்ச்சா இருந்தாலும் சரி, அக்கினியை துவக்கிறவர் அவர் மட்டும்தான். உங்களுக்கு வசனத்தை காட்டுறனே, வாசிக்கலாமா? 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து விட்டு அங்கே நின்று ஜெபம் பண்ணும் பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, where that fire came, சொல்லுங்க, where that fire came, வானத்திலிருந்து. அப்ப அந்த அக்கினியை கொளுத்து விட்டது யாரு? அந்த அக்கினியை கொளுத்துறது யாரு? சொல்லுங்க. தேவாலயத்துல அக்கினியை கொளுத்துறது யாரு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அக்கினியை அவர் ஒருவரால் மட்டும்தான் கொளுத்த முடியும். ஏன்னா he is the initiated, the fire was initiated by God. தேவனால அந்த அக்கினி துவங்கப்படுகிறது. சரி, வாசிக்கலாமா? இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? டெம்பரவரி சர்ச்சில் இருந்து எந்த சர்ச்சுக்கு வந்துட்டாங்க? பெர்மனன்ட் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. பெர்மனன்ட் சர்ச்சிலையும் அக்கினியை யார் துவக்கினா? தேவன் தான் துவக்கினார். வாசிங்க 2, 3. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அப்பா, அக்கினி இறங்குறது. என்னவாமா? அக்கினி, தேவ அக்கினி வானத்திலிருந்து இறங்கினபடினால இப்ப சர்ச்சுக்குள்ளேயே யாருனால போக முடியல? ஆசாரியர்கள், பிரீஸ்ட்னாலே சர்ச்சுக்குள்ள போக முடியல. அடேங்கப்பா, அப்ப கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி எப்படியாக அந்த ஆலயத்தில் இருந்திருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மக்களே. We are just playing with God.
என்னது சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. we are just playing with God. ஆமாவா? we are just playing with God. நம்ம தேவனோட விளையாண்டுட்டு இருக்கிறோம், அக்கினியோட விளையாண்டுட்டு இருக்கிறோம். அங்க அக்கினி இறங்குச்சு, அவ்வளவு பெரிய ஆலயத்துக்குள்ள எட்டி கூட பார்க்க முடியல. டேய் உள்ள வந்து நான் பொசுங்கிடுவடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அக்கினி அங்கே இருக்குது. மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், எப்பா மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியில் கலட்டி விட்டு வந்து நின்று என் அக்கினியை உன்னால் பார்க்க முடியாது. சரி, ஆனாலும் நீ கேட்குற, நான் அப்படியே போவேன், அந்த சந்து வழியாக லைட்டை எட்டி மட்டும் பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஏன்னா நீ பார்த்தீன்னா செத்துருவேன். வசனம் சொல்லுகிறது temporary church changed to permanent church. The fire came from God. ஆண்டவரிடத்திலிருந்து அக்கினி வந்தது. அந்த தேவாலயம் முழுவதும் அக்கினி நிரப்பிற்று ஆசாரியர்கள் அந்த தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத அளவுக்கு அந்த ஃபயர் இருந்துச்சு. 3ஆம் வசனம், அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும், எப்படி தளவரிசை மட்டும் எல்லாரும் என்ன பண்றாங்க, தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அந்த அக்கினி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லணும், துதிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் நமக்குள்ளே தான் அக்கினியை வரவிடவே இல்லையே. ஏதாவது ஒன்று நம்மளுடைய அக்கினியை அணைச்சிக்கிட்டே கிடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ ஏதாவது ஒரு போராட்டம் நம்முடைய அக்கினியை சொல்லுங்க, அக்கினியை விழுத்து போட அணைச்சிட்டே இருக்கு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்ப நல்லா கவனிங்க, டெம்பரவரி சர்ச் சேஞ்ச் டு பெர்மனன்ட் சர்ச். டெம்பரவரி சர்ச்சில் இறங்கின அந்த அக்கினி பெர்மனன்ட் சர்ச்சில் இறங்கினச்சு. இப்போ அந்த ஆலயத்தில் நிரந்தரமாக அக்கினி இருக்குது. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வந்துட்டாரு. இப்போ சொல்றாரு, அந்த அக்கினி இருக்கிற ஆலயமே யூ 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 மீ ஐ ஆம். நான் தான் அந்த அக்கினி வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறேங்கிற. இப்போ இந்த அக்கினி எனக்குள்ள வந்துருச்சு. இரவும் பகலும் ஓயாமல் இந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்குள்ள. இந்த அக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர் தேவன் எனக்குள்ளே அக்கினியை எழுப்பிட்டே இருக்கிறாரு. இந்த அக்கினியை பார்க்கிற மனிதர்கள் முகங்குப்புற விழுகணும். ஆனால் நான் முகங்குப்புற விழுந்துடுறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அக்கினி லூக்குவாமா மாறிடுச்சு. எனக்குள்ள இருக்கிற அக்கினி வெது வெதுப்பா போயிருச்சு. அதனால ஜனங்கள் பார்க்க வேண்டிய அக்கினி எனக்குள்ள அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. அந்த அக்கினியானவர் நமக்குள்ள எப்படி வாசம் பண்ணுகிறார்? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நல்ல கவனிங்க அக்கினிமயமான நாவுகளை நல்லா கவனிச்சிங்களா? என்னது? தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், பெந்தகோஸ்தே டேயில் சொன்னேன். மேல்விட்டறை அப்படின்னு சொல்லுகிறது இட்ஸ் கால்டு சினகாக் அப்படின்னு சொல்கிறாங்க. சினகாக்னா தேவாலயம் தான் அப்படிங்கிறாங்க. தேவாலயத்துடைய மேல்வீட்டறைங்கிறாங்க. தேவாலயத்துடைய மேலே ரூமுன்னு சொல்கிறாங்க. தேவாலயத்துடைய ரூம் மேலே உட்கார்ந்து ஜனங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அக்கினியான ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி அக்கினிமயமான எப்படி நாவுகளைப் போல
பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அந்த அக்கினி இறங்குச்சு. இப்ப அந்த அக்கினி இறங்குறதுக்கெல்லாம் ரெடி தான். இப்போ இந்த அக்கினி என் மேலே இறங்க விடாமல் தடுக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். என்னது சொல்லுங்க? இந்த அக்கினி என் மேலே வந்து இறங்க விடாமல் தடுக்கிற சில காரியங்கள் இருக்குது. என்னென்ன காரியம் இருக்குது? நம்பர் 1 ப்ரேயர்லெஸ். நம்பர் 1 முதல்ல இந்த அக்கினி என் மேலே வந்து இறங்க விடாமல் தடுக்கிறது என்ன? தமிழில் சொல்லுங்க, என்னது? ஜபமின்மை. வேற ஒருத்தர் எவனும் வந்து கெடுக்க வேண்டாம். இந்த அக்கினி மேல் வீட்டறையிலே அவர்கள் கூடியிருந்த போது அவர்கள் மேலே இறங்குச்சு. இப்போ இந்த அக்கினியை இறங்க விடாமல் தடுக்கிறது நம்பர் 1 என்னது? ப்ரேயர்லெஸ் லைஃப். ஜப இன்மை வாழ்க்கை. ஜபம் இல்லாத வாழ்க்கையில் அக்கினி இருக்காது. வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். நான் ஜபம் பண்ணினேன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவி, எனக்குள்ள இருக்கிற அக்கினியை நான் அவிழ்த்து போட மாட்டேன். ஆனால் எனக்குள்ள ஜபம் இல்லாதபடியினால என்னுடைய ஆவி, சொல்லுங்க, என்னுடைய ஆவி. ஸ்லைடை மாற்றுங்கப்பா. 1 கொரிந்தியர் 9:27 2வது பகுதி வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தான். 2வது பகுதிங்க, 2வது பகுதி. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னதுங்க? ஜப வாழ்க்கையில சில ஒடுக்கத்தை செஞ்சுதான் ஆகணும். பாஸ்டர், எனக்கு டைம் இல்லை ஜெபம் பண்ண. என்னது? என் சரீரத்தை ஒடுக்கி முடிங்க. என்னது? கீழ்ப்படுத்துகிறேன். 24 மணி நேரத்தில் 10 நிமிஷம் கிடைக்கலையா? 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் ஜபம் பண்ண கிடைக்கலையா மக்களே? ஜபயின்மை. என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்தல. எப்படி சொல்லுங்க? சரி. 2வது lack of spiritual discipline. ஆவிக்குரிய ஒழுக்கமின்மை. என்னது? ஆவிக்குரிய ஒழுக்கமின்மை. ஒழுக்கம் இல்லை, டிசிப்ளின் இல்லை. lack of spiritual discipline. ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் டிசிப்ளின் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை. சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வரும்? அக்கினி இல்லாததுக்கு காரணம் முதல்ல ஜபமின்மை. ஒழுங்காக ஜபம் பண்ணுறது இல்லை. 2வது ஆவிக்குரிய ஒழுக்கம் இல்லை. சபை இப்படி தான் ஒழுக்கத்துக்குள்ளே இருக்கணும்னா ஒழுக்கத்துக்குள்ளே தான் இருக்கணும். சில நேரங்களில் ஒழுக்கம் இல்லாதபடியினால தான் அக்கினி இல்லை. ரைட். நம்பர் 3 புவர் கம்பெனி. கம்பெனினா நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியை சொல்லலை, புவர் ரிலேஷன்ஷிப்பு. தப்பானவங்கிட்ட நீ கம்பெனி வச்சிருக்கிற, தப்பான ஃப்ரெண்ட்ஸ், தப்பான ரிலேட்டிவ்ஸ். ஜபம் பண்றதுக்கு தடை பண்றவனா கட் தட் ஃப்ரெண்ட். இன்னைக்கு போய் ஃபேஸ்புக்கில் உன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் எவெல்லாம் உனக்கு இடலாம் இருக்கணும் அவனெல்லாம் அன்ஃப்ரெண்ட் பண்ணு. இன்ஸ்டாகிராமில் போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற கட் தட். ஒழுக்கமின்மை, புவர் கம்பெனி. கர்த்தர் எச்சரிக்கிறாரு, கம்பெனியை கட் பண்ணிடுவார். பார்த்துக்கோ. கேபிள் அவர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ கட் பண்ணிடு, இல்லைன்னா அவர் கேபிளை கட் பண்ணுவார். என்ன கேபிள்? உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற கேபிளை சொல்கிறேன், வீட்டு கேபிளை சொல்லலை. சரீரத்தில் இருக்கிற கேபிள், கிட்னிக்கு போகிற கேபிளில் கட் பண்ணி விட்டாருன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். கட் தட் புவர் கம்பெனி. அதே அக்கினி ஒன்றை வந்து பச்சிட்டு போயிடும். கர்த்தர் எச்சரிக்கிறார் இன்னைக்கு. டோன்ட் பிளே வித் காட், டோன்ட் பிளே வித் ஃபயர்.
Don't play with God's presence. விளையாண்டுட்டு இருக்காதீங்க. உங்க விளையாட்ட தாயக்கட்டு மாதிரி கர்த்தர் உருட்டி விடுவார். அப்புறம் உன் வாழ்க்கை உருண்டுட்டே கிடக்கும். என்ன விழுக போகுதுன்னு he is going to decide that. என்ன நம்பர் விழுக போகுதுன்னு அவர் தீர்மானம் பண்ணுவார். Mind that. ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் எச்சரிக்கிறார். எல்லா கம்பெனியும் இன்னைக்கு கட்டாயிரணும். இது ஏன் தெரியுமா? வாசிக்க 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுது. 2வது பகுதி, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாத பேசிட்டு இருக்கிறியா, உன் நல்லொழுக்கத்தை கெடுக்குது. உறவினர்கள் கூட உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாத பேசிட்டு இருக்கிறீங்களா, தேவனுக்குள்ளாக இருக்கிற நெருப்பை அது அணைத்து போட்டு நல் ஒழுக்கத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. Now you decide. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அக்கினியா இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற பிரேயர்லெஸ் லைஃபா மாத்துங்க. அக்கினியா இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற lack of spiritual டிசிப்ளினுக்குள்ள வந்துருங்க. நம்பர் 3, அக்கினியா இருப்பதற்கு தடையா இருக்கிற the poor relationship, the poor company. எவனோட இருக்கணுமோ அவனோட தான் இருக்கணும். இன்னைக்கு போய் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் கட் பண்ணிடு, எல்லாத்தையும் அன்ஃப்ரெண்ட் பண்ணிடு. கூட இருக்கிறவனா அவனையும் அன்ஃப்ரெண்ட் பண்ணி கழட்டி விட்டுரு, அவ்வளோதான். இல்லைன்னா கர்த்தர் உன்னையை கழட்டி விட்டுருவார். அங்கே ரதங்களுடைய உருளைகள் கலண்டு ஓடுனது போல ஒரு நாள் உங்களுடைய ரதத்தினுடைய உருளை கலண்டு ஓடும். ஏன் தெரியுமா? நல்லொழுக்கத்தை கெடுக்கிறது தேவனுக்கு பிடிக்காது. இஃப் யூ, நீங்கள் நல் ஒழுக்கத்தை நீங்களே கெடுத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களே கெடுத்துருவார். இந்த அக்கினியை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? What you are thinking about this fire? இந்த நெருப்பை குறித்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இது பாஸ்டர் மாதிரி இழுச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அக்கினி இறங்குச்சுன்னு வைங்க. அனனியா சப்பீரால், husband and wife, they are in a poor company. தப்பான கம்பெனியில் சேர்ந்துட்டாங்க. எப்படி சொல்லுங்க? ஆமாம், கணவனும் மனைவியும் சேர வேண்டிய கணவன் சரியா இல்லை, சேர வேண்டிய மனைவி சரியா இல்லை. ஏனென்றால் மனைவி மறைக்க, கணவன் மறைக்க. பேதுரு சொல்றாரு, உன் பணமும் உன்னோடு கூட நாசமாய் போவதாக. Go and read that word. பாஸ்டர் ஒன்று நாசமா போன்னு சொல்லல. Go and read that verse in Bible. வேதத்தில் இருக்கிறதான் சொல்றேன், நான் என்ன சொந்தத்தில் சொல்றேன். உன் பணம் உன்னோட கூட நாசமா போகுது அப்படிங்கிறார். Bad company, poor company leads to death. Poor company எல்லாத்தையும் அழிச்சிடும். நம்பர் 4, சில கும்பல் இருக்கு, பிசினஸ். எப்போ கேட்டாலும் பிசி. என்னது? ஆமாம், எப்போ கேட்டாலும் பிசி. பாஸ்டர் பைபிள் வாசிக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ள சொந்தக்காரர் வந்துட்டாரா, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் பாஸ்டர். அடுத்தது சொல்கிறேன், மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் வயிற்று வலிக்கும், ஊர் சுத்தும் போது வயிறு வலிக்காது. சினிமா தேட்டருக்கு பசங்களோடு போகும்போது வயிறு வலிக்காது, 3 மணி நேரம் உட்காந்துருப்போம். ரோட்டில் ஆட்டம் போடும்போது வயிறு வலிக்காது, ஜபத்தில் வந்து உட்காரும்போது மட்டும்தான் வயிறு வலிக்கும். ஜபம் நடத்தும் போது தான் கக்கா வரும், மற்ற நேரத்தில் கக்கா வராது.
மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். எத்தனை நாளைக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னைக்காவது நான் எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கிறேன்னா? என்ன தலைவலியாக இருந்தாலும் சரி, என்ன வைத்த வலியாக இருந்தாலும் சரி, தொண்டையே போச்சுனாலும் சரி, நீங்கள் வந்து கத்தி தான் ஆகணும். இதுதான் அக்கினி. சாக்குபோக்கு சொல்கிறது கிடையாது. கர்த்தர் ஒருவனிடத்தில் தெளிவாக பேசுகிறார். தம்பி, நீ கிளம்பி போய் நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. கர்த்தர் வேற என்ன சொன்னார்? சொல்லுங்க, என்ன சொன்னார்? நினிவேக்கு போய் preach the gospel. preach the gospel. இதுதான், வேற எதுவும் சொல்லல. இப்போ பணம் சமாளிச்சு கொண்டு வான்னு கேட்டார் கர்த்தர்? இல்லை. இவன் பிரீச் பண்ண போகணும்னு நினைச்சவன் ஆப்போசிட் கப்பல் ஏறி போறான். he is making excuses. என்ன சொல்றான்? ஐயோ, நான் போனா, நான் பிரசங்கம் பண்ணா அவர்கள் ஒருவேளை என்னை அடித்து விட்டார்கள் என்றால் என்ன பண்ணுவது? என்னை கொன்று போட்டால் என்ன பண்ணுவது? என்னை அவர்கள் சிறைபிடித்து விட்டால் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் பிஃபோர் ஹி ஸ்டார்டிங். அவன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் சொல்றான். ஜெபம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஐயோ, உன் நிலை பரிதபிக்கப்பட்ட நிலையா? நீ நிர்பாக்கியம் உள்ளவனே. சொல்யூஷனை கொடுக்கிறார் கர்த்தர். வந்து தேவ சமூகத்தில் தர்ஷீஷுக்கு போறான். தட் ஃபூல் ஜோனா போய் அடித்தட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். பீப்புள் ஆஃப் காட், ஜஸ்ட் திங்க். கப்பல் புரண்டிட்டு இருக்கிறது. ஒரு சைக்கோவா இருந்தாதான் அந்த புரட்டத்தில் தூங்க முடியும். கப்பல் கடியில் போய் ஒன்று அவன் கோமால இருக்கணும், இல்ல சைக்கோவா இருக்கணும், இல்ல அவன் வசனம் சொல்லுது, எப்பா உங்க சாமியை கூப்பிடுங்க. அவன் தெய்வத்தை கூப்பிட்டுட்டு கப்பல் இருக்கலாம் தூக்கி வெளியில வீசி எப்படியாவது காப்பாற்றணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். பைத்தியக்கார சைக்கோ தூங்கிட்டு இருக்குது. எப்படி தூங்குனா? Why? அவனுக்குள்ளே இருந்த வேண்டிய அக்கினி இல்லை. சில நேரங்கள் அக்கினி இல்லாதனால தான் நீங்களும் நானும் சைக்கோவா இருக்கிறோம். சில நேரங்கள் நீங்களும் நானும் அக்கினி இல்லாதனால தான் கப்பலே ஆடிட்டு கிடக்குது. தட்டி எழுப்புனா, கூப்பிட்டீங்களா? என்ன நடந்துச்சிங்க? ஓ, ஜப நேரமா? தூங்கிட்டேனா? மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். பைத்தியக்காரனே, வாடா, நீ யாரா, மேலே வாடான்னு அந்த ஆள் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கண்ணே தெரியும். சில நேரங்களில் கண்ணு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? அக்கினி இல்லை. மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். என்ன பிரதர், இன்னைக்கு ஜபத்துக்கு வரலையா? பாஸ்டர், அது வேலை வந்துருச்சு. Making excuses, you will lose your fire. நீங்க உங்க அக்கினியை இழந்துருவீங்க. லாஸ்ட், லேசினஸ், சோம்பேறித்தனம். அது சூப்பர். ஜெபம் பண்றதுக்கு எழுந்திரிச்சு உட்கார்ந்தனா பாஸ்டர், கொட்டாய் வந்துச்சா, தூங்கிட்டேன். சரி, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் புரியலையா? தூங்கிட்டீங்க. எத்தனை பேர் ஜபம் பண்ண உட்கார்ந்த போது தூக்கம் வந்துச்சு? உண்மையை சொல்லுங்க. ஜபம் பண்ண உட்கார்ந்த போது எத்தனை பேர் தூக்கம் வந்துச்சு? பரவாயில்ல, கையை தூக்குங்க. உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். இன்னைக்கு சொல்யூஷன் வேணுமா வேணாமா? ஏங்க, இன்னைக்கு சொல்யூஷனுக்கு தான் ஜபம் பண்ணிருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். தூக்கம் வந்துச்சா? வந்துச்சு. என்ன பண்ணீங்க? தூக்கம் வந்தோடனே ஜபத்தை முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுவீங்க. சில நேரத்தில் நடந்து ஜெபம் பண்ணுவாங்களாம் சகோதரி, பரவாயில்ல. அவங்க உடனே 2வது லெவலுக்கு போயிட்டாங்க. தூக்கம் வந்தோடனே எந்திரிச்சு நடந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சு, பெட்டிக்கிட்டலாம் கட்டி படுத்து தூங்கிடு. அப்புறம் தூங்கினதுக்கப்புறம்
சொல்லுங்க. அப்புறம் தூங்குனதுக்கு அப்புறம் பேசுங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசி பாயிண்ட், தூங்குனதுக்கு அப்புறம் எந்திரிப்பீங்கள, சாவலையில் ஒன்றும் செத்து போகல, அப்படியே தூங்கி சாவலையில். த நெக்ஸ்ட் டே ஆர் 2 hours or 3 hours ஆஃப்டர் தட் நீங்கள் எந்திரிச்சிட்டீங்கல்ல, எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண மாட்டோமே, அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். லேசினஸ், சோம்பேறியே, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் என்று எவ்வளவு நாள் தூங்கிட்டு இருப்ப? போய் எறும்பு இடத்துல என்னது சுறுசுறுப்ப கற்றுக்க போ. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என் வீட்டில் இப்போ எறும்பு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுது. என்னது? எறும்புகள் இப்போ கொஞ்சம் டார்ச்சர் அதிகமாக பண்ணுது. இப்போ மழை காலம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வழியை அடைத்து விட்டேன். என்னது? 10 எறும்பு குழியை அடைச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு வரேன், 11வது ஓட்டையை போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கேருந்துடா வந்தீங்க நீங்கள், என்னை சாவடிக்கிறதுக்குனே வருவீங்களாடா அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். அவங்ககிட்ட போய் பேச முடியாது. இன்றைக்கி காலையில் 11வது வழியையும் அடைச்சி விட்டுட்டு வந்திருக்கிறேன். இப்போ வீட்டுக்கு போனால் 12வது வழியை ஒன்று ஏற்படுத்தி கண்டிப்பாக வச்சுருப்பான், எனக்கு தெரியும். அவன் விடமாட்டான். மவனை, நீ எத்தனை வழியை வேணாலும் அடைக்கலாம்டா, ஆனால் என்னுடைய ஓட்டத்தை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த. எங்கள் கம்பெனியில் இருக்கிறவன் ஜீவனை கொடுத்தாலும் கொடுத்துட்டு சாவான், ஆனால் நாங்கள் திருப்பி ஓடுவோம், எங்கள் ஜீவனையும் கொடுத்துட்டு ரன் பண்ணிகிட்டே இருப்போம். நேற்று பார்த்தேன், ரொம்ப டென்ஷன் ஆகி நேராக கடையில் போய் ஹிட்டு கொடுங்க ஹிட்டு அப்படின்னு ஹிட்டை வாங்கிட்டு வந்து அப்படின்னு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் அடிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், உங்கள் ஹிட் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது பட அப்படின்னு சொல்லி அவன் ரூட்டையே வேற பக்கம் கொண்டு போயிட்டான். பீப்புள் ஆஃப் காட், அந்த எறும்புக்கு எவ்வளவு ஃபயர் இருந்துச்சுன்னா, நீ என்ன மருந்து வேணாலும் என்னை போட்டு சாவடி, எனக்கு பின்னாடி வரவன் உயிரை கொடுத்து திரும்பி ரன் பண்ணுவான். என் ஃபேமிலி செத்தாலும் பரவாயில்ல, நான் சாவேன், ஆனால் எனக்கு பின்னாடி வரவன் ஓடுவான். என் குழந்தை ஓடும், என் பிள்ளை ஓடும், என் சொந்தக்காரன் ஓடுவான். அவன் ஓடிட்டே இருப்பான், ஏன்னா அவனுக்கு பின்னாடி பெரிய சந்ததி இருக்கிறது, ஓடிட்டே இருப்போம் நாங்கள் அப்படின்னு. அந்த எறும்பு ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் நினைப்பேன், அதுக்கு எங்கடா அறிவு இருக்குது? எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு எறும்பை பிடிச்சி லென்ஸை வச்சு அந்த மூஞ்சியை பார்க்கணும், அவன் பிரெயின் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். என்னடா பிரெயின் உனக்கு, இவ்வளவு பெரிய பிரெயினை வச்சிருக்கிற நானே நிறைய நேரம் முட்டாளாக இருக்கிறேன், இத்தினூண்டு பிரெயினை வச்சுக்கிட்டு எவ்வளவு வேலை செய்கிற, தேவனுக்காக ஓடுகிறாய். இப்ப அக்கினி இதுதான். The small spark, சிறிய நெருப்பு பெரிய காட்டையும். வசனத்தை தான் சொல்கிறேன், ஏதோ பாஸ்ட் ஏதோ என்னது ஏதோ ப்ராவப், தமிழ் என்னது ப்ராவப், நீதிமொழிகள், வேற எதுங்க பழமொழி. பாஸ்ட் ஏதோ பழமொழி சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க, வசனத்தை தான் சொல்கிறேன், பழமொழியெல்லாம் பேசுகிறீங்க வரல. சிறிய நெருப்பு பெரிய காட்டையும் கொளுத்து விட்டுரும். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க, எல்லாம் எந்திரிங்க, எனக்குள்ள வெதுவெதுப்பெல்லாம் தேவையில்லை, எனக்குள்ள வெதுவெதுப்பு இருக்கிறதுன்னு அவசியம் இல்லை. ஐ நீட் ஃபயர். சொல்லுங்க, ஐ நீட் ஃபயர், ஐ வாண்ட் ஃபயர். எனக்கு நெருப்பு வேணும். சொல்லுங்க, வாயத்தில் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம், கண்ண மூடி. எனக்கு நெருப்பு வேணும், எனக்கு ஃபயர் வேணும், அக்கினி வேணும். அக்கினி எனக்குள்ளே வராதபடிக்கு தடுக்கிற அந்த லேசினஸ், சோம்பேறித்தனம் மாறட்டும். அக்கினி எனக்குள்ளே வராதபடிக்கு இருக்கிற, தடுத்து நிறுத்துற
அந்த ஜெப வாழ்க்கை, ஜெப இல்லாத வாழ்க்கை மாறட்டும். அக்கினி இல்லாமல் தடுத்து நிறுத்துற பிஸினஸ், ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. மாத்துங்க, இன்னைக்கு மாத்துங்க, இன்னைக்கு மாத்துங்க, இன்னைக்கு மாத்துங்க, இன்னைக்கு மாறணும். திரும்பியும் இட் won't கண்டினியூ ஆகக்கூடாது. இன்னைக்கு மாறணும். எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க, மேக் எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க, இனிமேல் எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. இது முடியல, அது முடியல, அது சரியில்லை, இது சரியில்லை, இது குற்றம், அது குற்றம். டோன்ட் சே எக்ஸ்கியூசஸ், டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லக்கூடாது இனிமேல். அக்கினி வேணுமா, எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அக்கினி இருக்கிற அக்கினி போயிடும். டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். எல்லா விதமான சோம்பேறித்தனம், லேசினஸ் எல்லாம் தூக்கி விடுங்க, எல்லாம் தூக்கி எறிங்க. தேவனுக்குள்ளாக வைராக்கியமா ஜீவனிக்கும். எனக்கு அந்த அக்கினி வேணும் சொல்லுங்க. எனக்கு அந்த அக்கினி வேணும், எனக்கு அக்கினி வேணும், அக்கினி வேணும். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் அக்கினியை பெறுவீர்கள். அந்த அக்கினி எனக்கு வேணும், அந்த அக்கினி எனக்கு வேணும், அந்த அக்கினி எனக்கு வேணும். ஏதோ ஏனோ தானோன்னு சர்ச்சுக்கு வந்துட்டு போற விசுவாசியா நான் இருக்கக்கூடாது. ஐ ஆம் த ஃபயர் பிலீவர்னு சொல்லணும். நான் அக்கினியின் விசுவாசின்னு சொல்லணும். ஐ ஆம் a fire believer. I am in a fire believer. நான் அக்கினியில் இருக்கிற விசுவாசின்னு சொல்லணும். I am in a fire believer. I am a fire disciple. I am in a fire disciple. தேவனுக்கு நல்ல ஒரு சுவிசேஷகனாய், நல்ல ஒரு மாதிரியாய் அக்கினியை பெற்றுக் கொண்டிருக்கிற மனிதர்களாய் இருக்கணும். அக்கினியை அவிழ்த்து போடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியிருக்காரு. அசால்ட்டா யோசிச்சுட்டு இருக்காதீங்க, இன்னும் அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் நம்மோடு பேசின வல்லமையான வார்த்தை இது. திரும்ப 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 டோன்ட் பிளே வித் காட், டோன்ட் பிளே வித் காட்ஸ் பிரசன்ஸ், டோன்ட் பிளே வித் காட்ஸ் ஃபயர். தேவனுடைய அக்கினியில விளையாடாதீங்க, அக்கினியில விளையாடாதீங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஃபயர், இந்த அக்கினி எங்களுக்குள்ளாக பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. சொல்லுங்க. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, ஓ எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே. துயரத்தில் கூப்பிட்டே என் ஜீவன் பிரியும் வரை நான். சொல்லுங்க. அவருக்காக துயரத்தில் கூப்பிட்டேன். தம்பி, துயரத்தில் கூப்பிட்டேன், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா.
சொல்லுங்க பார்க்கலாம். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே. எல்லா விதமான அக்கினியை அவிழ்த்து போடுகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஒரு 2 நிமிஷம் உதவி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. மை காட் இஸ் a solution giving God. என்னுடைய தேவன் சொல்யூஷனை பதில தருகிற தேவனா இருக்கிறாரு. இந்த கால வேளையில அக்கினிய அவிழ்த்து போடாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற ஜபமின்மை மாறட்டும். சொல்யூஷன் ஆண்டவரை கேட்கிற எனக்கு இன்னும் ஜப வரத்தை அதிகமா கொடுங்கப்பா. மேக்கிங் எக்ஸ்கியூசஸ், எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கிற இனிமேல் நான் எக்ஸ்கியூஸ் சொல்லாதபடிக்கு என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. சோம்பேறித்தனம், லேசினஸ், என் லேசினஸ் எல்லாம் இனிமேல் மாறட்டுப்பா. லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய மந்தமான ஒழுக்கமின்மை ஒழுக்கத்துக்குள்ள வரட்டும்னு நான் ஜெபம் பண்றேன்ப்பா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் ஆறுதல் நீர்தானையா. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஃபயர், இந்த அக்கினியின் வார்த்தை எங்களோடு கிரியை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நாங்கள் அக்கினியிலே நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வீராக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாங்கள் அக்கினியா இருக்க தேவன் கிருபை செய்வீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.